தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலே யோபு என்ன சொல்லுகிறான்? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மிகப்பெரிய இழப்பு, யோபின் இழப்பு ஒவ்வொருவருக்கும் தெரியும். சின்ன இழப்பல்ல. ஒரே நாளிலே அனைத்து சம்பத்தையும் இழந்து போனான். பிள்ளைகளை இழந்தான், சொத்துக்களை இழந்தான், நன்மைகளை இழந்தான், அவனுக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளையும் இழந்தான். அப்படி இழந்த சூழ்நிலையிலும் இவைகள் எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஒரு தடவை ஒரு தாயோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். இந்த தாயுடைய மகள் ஒரு வேற கலாச்சாரத்துக்குள் திருமணம் செய்து கொண்டு போய்விட்டாள். அப்பொழுது அந்த தாயின் இடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, ஏன் அந்த மகளை உங்களுடைய வீட்டில் சேர்த்து கொள்ள மாட்டீர்களா? உங்களுடைய மகள் தானே அவள் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, சேர்த்து கொள்வோம், ஆனால் வேறு கலாச்சாரத்துக்குள் போய்விட்டதுனாலே திரும்ப வந்தால் சில கடுமையான சில பரிகாரங்களை செய்து அப்புறமா நாங்கள் சேர்த்து கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க. எரேமியா 31வது அதிகாரம் 3வது வசனம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்வேன். ஆண்டவருடைய அநாதி சிநேகம், அவருடைய அன்பை பற்றி நான் உங்களுக்கு பல வாரம் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அவருடைய அன்பும் அநாதி சிநேகமும் அவருடைய காருண்யமும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வாறு நம்மை நேசிக்கிறது, அவரை நம்பி வந்த ஒவ்வொரு மக்களையும் எவ்வாறு அது தம்மண்டையில் இழுத்து கொள்கிறது, சேர்த்து கொள்கிறது, மற்றும் அவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்கிறது என்பதை பல விதங்களிலே வேத வசனத்தின் ஆதாரத்தோடு உங்களுக்கு நான் எடுத்து காண்பித்தேன். இந்த நாளிலும் அவருடைய அன்பை குறித்தும் அந்த அன்பான தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்கிறார் என்பதையும் அவருடைய நன்மையும் இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். யாத்ராகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு தேவன் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் அவருடைய ஜனமாக, அவருடைய பிள்ளையாக அவர் சேர்த்து கொள்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் அவருக்கு பிள்ளையாக சேர்த்து கொள்கிறார்? ஏன் சேர்த்து கொள்கிறார்னாக்கா அவருடைய அன்பு தான் காரணம். ஆமென். அவருடைய அன்பு தான் அவருடைய பிள்ளைகளாய் நம்மை சேர்த்து கொள்கிறார். பாருங்க, நாம் எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எந்தெந்த நம்பிக்கையிலையோ வாழ்கிறோம், எந்தெந்த கலாச்சாரத்துக்குள்ளேயோ இருக்கிறோம். ஆனால் திடீர்னு இயேசுவை நம்பின உடனே ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக, சுகத்துக்காக, சமாதானத்துக்காக இயேசுவை நம்பின உடனே அவர் என்ன சொல்றது தெரியுமா? என்னுடைய பிள்ளை அப்படின்றார். ஹல்லேலூயா. நாம் அப்படி ஏற்றுக்குவோமா? எங்கேயோ உலகத்தில் தெரிஞ்சிட்டு வந்து ஒரு பிள்ளை வந்ததும் நம்ம குடும்பத்தில் நான் உங்கள் பிள்ளை அப்படின்னு சொல்ல நாம் ஏற்றுக்குவோமா? ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் இயேசுவினுடைய அன்பு பாருங்க, வந்து அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகள் கீழ்ப்படியும் பொழுது, பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெறும் பொழுது, அவருடைய பாடு மரணத்தை அறிக்கை பண்ணும் பொழுது, இயேசுவே என் மேல் கிருபையாயிரும் கேட்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு? அவருடைய ஜனமாக, அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய அன்பு. ஆமென். பாருங்க, உலகத்துல மற்ற ஏதாவது ஒரு நம்பிக்கைக்குள்ள மனுஷன் பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா பலவிதமான செயற்கிரியைகளை செய்ய வேண்டும். ஒரு தடவை ஒரு தாயோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன். இந்த தாயுடைய மகள் ஒரு வேற கலாச்சாரத்துக்குள் திருமணம் செய்து கொண்டு போய்விட்டாள். அப்பொழுது அந்த தாயின் இடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, ஏன் அந்த மகளை உங்களுடைய வீட்டில் சேர்த்து கொள்ள மாட்டீர்களா? உங்களுடைய மகள் தானே அவள் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, சேர்த்து கொள்வோம், ஆனால் வேறு கலாச்சாரத்துக்குள் போய்விட்டதுனாலே திரும்ப வந்தால் சில கடுமையான சில பரிகாரங்களை செய்து அப்புறமா நாங்கள் சேர்த்து கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த இயேசு பாருங்க, நம்மகிட்ட எதையும் கடுமையான எந்த ஒரு செயல்களையும் எதிர்பார்க்கிறதே இல்லை. அவர் கிருபையாய் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள்.
எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி அன்பாய் அவர் அழைக்கிறார். ஆமென். சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். எல்லாரும் சொல்லுங்க, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஏங்க நம்மளை சேர்த்து கொள்ளணும்? நாம் என்ன அப்பேற்பட்ட ஒரு பெரிய யோக்கியமுள்ளவர்களா? இல்லை. நம்மை ஏன் இயேசு சேர்த்து கொள்கிறார், ஏன் அவரண்டையில் சேர்த்து கொள்கிறார் என்று சொன்னால் அவருடைய அன்பு. அவருடைய அன்பு தான் நம்மை அவரண்டையில் சேர்த்து கொள்ளுகிறது. ஏசாயா 40:11. மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இந்த இடத்துலையும் பாருங்க, ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து அப்படின்னா என்ன? சேர்த்து கொள்கிறார். யாரையுமே அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசு ஒருபொழுது கூட புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. அதனால்தான் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து அவருடைய பக்கத்தில் நம்மை சேர்த்து கொள்கிறார். சேர்த்து கொள்கிறதுக்கு காரணம் என்ன? மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். மேய்ப்பனுக்கு ஆடுகள் மேல ஒரு அன்பு இருக்கும், பார்த்திருப்பீங்க. தன்னுடைய ஆடுகளை நல்ல புல்லுள்ள இடங்களில் மேய்க்க வேண்டும் என்று நல்ல ஒரு மேய்ப்பன் விரும்புவான். அப்ப ஏன் அப்படி விரும்புகிறான் அந்த மேய்ப்பன் என்று சொன்னால் அந்த ஆடுகள் மீது அன்பு இருக்கிறது. இந்த இயேசுவும் பாருங்க, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இயேசு நம்மை தம்முடைய தோள் மேல் மடியிலே சுமக்கிறவர். அதனால்தான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் பாடினார்கள், தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உன் மடியில் சாய்ந்திருப்பேன் நான். தாய் மடியில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு என்ன கவலை இருக்குங்க? கவலையே இருக்காது. ஏன் கவலை இருக்காது அப்படின்னாக்கா, என் தாய் என் தகப்பன் எல்லாம் பார்த்து கொள்வார்கள். அப்படித்தான் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு கற்பிக்கிறது. அப்படிப்பட்ட நம்பிக்கை சும்மா சாதாரண நம்பிக்கை கிடையாது. ஒரு தாய், ஒரு குழந்தை தன் தாய் மடியிலே தன் தகப்பன் தோளிலே எப்படி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அந்த தாய் மீதும் தகப்பன் மீதும் நம்பிக்கை வைத்து வாழ்கிறதோ, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை தான் இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். லூக்கா 15:20-24, 20-24 வசனத்துல அவருடைய அன்பை குறித்து சித்தரிக்கிற ஒரு பகுதியை நாம் பார்க்க முடியும். லூக்கா 15:20 வாசிக்கிறோம் பாருங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கையை மோதிரத்தையும் இவன் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இதான் இயேசுவின் அன்பை விவரிக்கிறதான ஒரு உன்னதமான ஒரு பகுதி. கிறிஸ்துவின் அன்பை விவரிக்கிற ஒரு உன்னதமான பகுதி இந்த வேத வசனங்கள். ஏனென்று சொன்னால், இந்த பகுதியிலே ஒரு தகப்பனுடைய அன்புக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அந்த தகப்பன் எப்படி தன்னுடைய குமாரனை நேசித்தானா, எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் தகப்பனிடத்தில் வருகிறான். இழந்த சூழ்நிலையில் தகப்பனிடத்தில் வரும் பொழுது சாதாரணமாகவே மனுஷர்லாம் இருக்கிற நாம் என்ன சொல்லுவோம்? நம்முடைய பிள்ளை எல்லாம் இழந்துட்டு வீட்டுக்கு வந்தாக்கா நாங்கள் என்ன சொல்லுவோம்? எங்கடா இழந்த, என்னடா பண்ண, எங்கடா சுத்தின, ஊர் சுத்தின, அதான் விசாரிச்சுட்டு இருப்போம் இல்லையா? விசாரித்து ஏற்றுக்குவோம், ஆனால் விசாரிப்போம், கண்டிப்போம், திட்டுவோம், அப்படிலாம் செய்வோம். ஆனால் இந்த தகப்பன் வித்தியாசமான தகப்பனாக இருக்கிறார்னு வர்ணிக்கிறார். இவர்தான் இயேசு தகப்பன். எப்படி?
அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவன் தகப்பன் அவனை கண்டு, எல்லாம் சொல்லுங்க, கண்டு மனதுருகி கழுத்தை கட்டி கொண்டு மொத்தம் செய்தான். இதுதான் இயேசுடைய அன்பு. இதை காட்டிலும் வேறு விதத்தில் விளக்கிறதுக்கு முடியாது. அவ்வளவு அன்பு. அந்த அன்போடு கூட அவனை மொத்தம் செய்து அவனை தழுவி அவனோடு கூட சந்தோஷப்பட தொடங்குகிறார். அதனால் தன் வேத வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை இன்னைக்கு தான் புதுசாக வந்திருந்தாலும் சரி, ஒருவேளை முதல் தடவையாக இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்க இயேசு வண்டையில் வருகிறதுனால இயேசு சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? என்கிட்ட வந்துட்ட, இன்னும் உனக்கு ஆபத்து இல்லை, இன்னும் தீமை இல்லை, சாபம் இல்லை, நரகம் இல்லை. ஆகவே சந்தோஷப்படுறார். தப்பிச்சு வந்துட்ட, என்கிட்ட வந்துட்ட, நீ முடிவெடுத்து தீர்மானம் எடுத்து வந்துட்ட, வாழ வைக்கிற என்கிட்ட வந்துட்ட அப்படின்னு அவர் சந்தோஷப்படுறாரு. வெளிப்படுத்தல் 1:6 அவருடைய அன்பு என்ன சொல்லுகிறது தெரியுமா? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மேல் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம் நாம் சாதாரணமாக தெய்வம் என்று சொல்லி. இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனையும் சுத்தமாக்குவதற்கு தன்னுடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி இருக்கிறார். இயேசு அவருடைய இரத்தத்தினால் கழுவி இருக்கிறார். இன்றைக்கும் அவரை நம்பும் பொழுது, அவருடைய நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனதில் ஒரு சமாதானமும் பிசாசின் பிடியிலிருந்தும் ஒரு மனதை அழுத்தி கொண்டிருக்கிற அந்த பாரத்தில் இருந்தும் அநேகர் சொல்லுகிறாங்க, எப்ப என்னுடைய மனசு ஃப்ரீயா இருக்குது, என் மனசுல ஒரு சமாதானம் இருக்குது, என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்குது, என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்குதுன்னு சொல்லுகிறீர்களே, அது என்ன தெரியுமா? அது உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் ரத்தம் செய்கிற காரியம். அந்த ரத்தத்தினால் மாத்திரமே ஒரு மனுஷன் கழுவப்படும் பொழுது மாத்திரம்தான் அவன் ஃப்ரீ ஆகிறான். பார சுமைகளை அவனை அழுத்துகிறது. இன்றைக்கு நம்மை கழுவுகிறது. நம்முடைய பாவங்களை, சாபங்களை, வியாதிகளை, நம்முடைய பாரங்களை எல்லாம் கழுவுகிறது. சாதாரணமான காரியம் இல்லை, இயேசுவின் ரத்தம். அதனால் தான் பல தடவை நான் உங்களுக்கு உதாரணமாய் சொல்லியிருக்கிறேன். ஒரு குழந்தையினுடைய கண்களிலே சுண்ணாம்பு விழுந்திருக்கும் பொழுது அந்த ஒரு வைத்தியர் அங்கே சொல்லுகிறார், இந்த குழந்தையை கண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய ரத்தம் தேவை என்று சொல்லி, அந்த ரத்தத்தை கண்ணில் விடும் பொழுது அந்த கண் பாதுகாக்கப்படும், அந்த சுண்ணாம்பினுடைய அந்த எரிச்சல் நின்று அந்த கண்ணுடைய பார்வை பாதிக்காதபடி காக்கப்படும் என்று கேட்கிறார். எத்தனையோ கூட்டங்கள் பரிதாபப்படுகிறார்கள், யாரும் ரத்தத்தை கொடுக்க முன் வரவில்லை. அப்பொழுது அந்த கூட்டத்தின் மத்தியிலே அலறடித்து ஓடி வந்ததான ஒரு பெண்மணி கொஞ்சமும் கூட தாமதிக்காமல் அந்த குழந்தையை பார்த்த உடனே அந்த வைத்தியர் கேட்ட நிமிஷத்திலே ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய கையை கீறி கொண்டு, எவ்வளவு ரத்தம் வேண்டுமானாலும் இந்த குழந்தையுடைய கண்ணுக்காக நான் கொடுக்கிறேன், இந்த குழந்தையுடைய கண்ணை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது இந்த வைத்தியர் கேட்கிறார், எத்தனை பேர் சுற்றிலும் நின்று பரிதாபப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், ஒருவரும் எவ்வளவோ நேரமாய் நான் கேட்டும் ரத்தத்தை கொடுக்கவில்லை, ஏன் அம்மா நீ மாத்திரம் எவ்வளவு கொஞ்சமும் தாமதம் இல்லாமல் இவ்வாறு இந்த ரத்தத்தை கொடுக்க முன் வந்தாய் என்று சொல்லும் பொழுது அந்த தாய் சொல்லுகிறார், இந்த குழந்தை என்னுடைய பிள்ளை. அந்த பிள்ளைக்காக ஒரு தாய் தன்னுடைய ஜீவனை கொடுக்க, ரத்தத்தை கொடுக்க முன் வருவார்கள் என்று சொன்னால், உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு இன்றைக்கு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு சத்தியம்! ஆமென். அவருடைய ரத்தம் இன்றைக்கு நம்மை வாழ வைக்கும், நம்மை கழுவும். அவருடைய ரத்தத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான அசுத்தங்களும் கழுவி நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ பண்ணுகிறதுக்கு இயேசுவின் ரத்தம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அந்த ரத்தம் நம்ம ஏன் கழுவுகிறது என்று சொன்னால், அதற்கு மூல காரணம் அந்த தாயினுடைய ரத்தம் ஏன் அந்த குழந்தைக்கு கிடைத்தது என்று சொன்னால், அந்த குழந்தையின் மீது அந்த தாய் வைத்திருந்த அன்பு. இன்றைக்கும் இயேசுவின் அன்புதான் அதற்கு காரணமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே.
எல்லா நன்மைகளையும் நமக்கு தருவதற்கு. இப்படிப்பட்ட அன்பை நம்முடைய உள்ளத்தில் மனதார ஏற்றுக்கொண்டு இந்த அன்புக்கு பிரதி அன்பாக முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அவர்கள் அன்பு கூறுவோம். இந்த அன்புள்ள தேவன் நம்மை நித்தமும் நடத்துவார். அவருடைய வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அன்பினால் நமக்கு தந்த அந்த இரத்தத்தின் பரிசுத்தமாக்குதலையும் இரட்சிப்பையும் நம் மனதார ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அவருடைய பிள்ளைகளாய் மாறி அவரையே நாம் சார்ந்து கொள்கிற பொழுது இப்பொழுது பாருங்க, நாம் தியானிக்க போகிற இந்த நன்மைகள் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கும், எப்பொழுதும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வேதத்தின் எல்லா பகுதிகளிலும் இயேசுவை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் கூட இயேசு ஜனங்கள் மத்தியிலே, தம்முடைய மக்கள் மத்தியிலே, தம்மை நம்பி வருகிறவர்கள் மத்தியிலே எவ்வாறு அவர்களை நேசித்து, அவர்களை விசாரித்து, அவர்களுக்கு அற்புதங்களை செய்து, அவர்களை ஆதரித்து வழிநடத்தி வந்தார் என்பதை நான் ஒவ்வொரு புத்தகத்திலும் கூட கொஞ்சம் ஒரு பகுதிகளை நான் எடுத்து காண்பித்து வருகிறேன். ஆதியாகமத்திலிருந்து நான் எடுத்து நியாயாதிபதிகள் வரையிலும் கூட ஒவ்வொரு புத்தகத்தையும் நாம் தியானித்து வந்தோம். ஒவ்வொரு வாரத்திலும் நான் சில சத்தியங்களை எடுத்து காண்பித்தேன். இன்றைக்கு ரூத்துவின் புத்தகத்திலே இயேசு கிறிஸ்து எவ்வாறாக தம்மை நம்பி வருகிற ஜனங்களுக்கு நன்மை செய்கிறார் என்பதை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். பழைய ஏற்பாட்டிலே நியாயாதிபதிகளுக்கு அடுத்ததாக ரூத் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே எடுத்து திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காய் இந்த நாளிலே கர்த்தர் செய்ய போகிற அந்த நன்மையை தேவன் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடும்படியாக, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை ஜெபத்திலே நடத்த நான் வாஞ்சையுள்ளவனாக இருக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3, 4, 5. நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரர் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவர் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் வேத வசனத்தை கவனியுங்கள். இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானால். இங்கு ஒரு குடும்பம் மோவாப் தேசத்துக்கு செல்லுகிறது. அங்கே நடக்கிற காரியம் என்னன்னா, கணவனை இழந்தால், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தால், வசனம் சொல்லுகிறது இழந்தால் தனித்தவளானால். எல்லாம் சொல்லுங்க, இழந்தால் தனித்தவளானால். வாழ்க்கையில், மனிதனுடைய வாழ்க்கையிலே இழக்கிறதும் நாம் தனிமைப்படுத்தப்படுகிறதும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஒருவேளை இழந்ததும் நீங்கள் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையும் கடந்து வந்தவர்களாய் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை வாலிபத்திலே, சிறு வயதிலே, நல்ல ஒரு குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நான் சொல்லுகிறேன், இழப்பும் தனித்து விடுபடுகிற அனுபவம் மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இதை சந்திக்கிற காலங்கள் இருக்கிறது. இழந்து போனால், ஆதரவெல்லாம் இழந்து போனால், தனித்து விடப்பட்டால், எத்தனையோ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும், இழந்து போய்விடுகிறார்கள். அதனால் தான் ஒரு பக்தன் இவ்வாறாக பாடினான், பணம் இருந்தால், பலன் இருந்தால், சொந்த பந்தம் கூடும், நீ தனிமையிலே வாடும் பொழுது அதை நினைத்து என்ன லாபம்? யோசித்து பாருங்க. உங்கள்கிட்ட பணமும் பலனும் இருக்கும் பொழுது, ஆஸ்தியும் இருக்கும் பொழுது, ஒரு கூட்டம் ஆதரவாய் நிற்கும், சுற்றி நிற்கும். நீங்கள் உங்களுடைய நன்மைகளை இழந்த பொழுது, நன்மைகளை இழந்து தனித்து நிற்கிறான், நன்மைகளை இழந்து தனித்து நிற்கிறான். வசனம் சொல்கிறது இழந்து தனித்தவளானால். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இதை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். ஒருவேளை வருகிற நாட்களில் நீங்கள் அனுபவிக்கிறவர்களாய் இருக்கலாம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இது வேதம் கூறுகிற சத்தியம்.
இழக்கிறதும் தனித்து விடப்படுகிறதும் மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டாகிற காரியமாய் இருக்கிறது. அநேகர் இழந்து தனித்து விடப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். கர்த்தருடைய நன்மைகளை நீங்கள் பெற்றவர்களாய் இன்றைக்கு இருக்கலாம். ஆனால் இந்த சத்தியத்தின்படி இழந்து, பல நன்மைகளை இழந்து, பணத்தை இழந்து, சுகத்தை இழந்து, நன்மைகளை இழந்து, உற்றார் சொந்த பந்தங்களால் ஒதுக்கப்பட்டு தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை. யோபு 1 அதிகாரம் 20, 21, 22. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இழந்து தனித்து விடப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் தேவனை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை இழந்து தனித்து விடப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் மிகவும் மிகவும் ஞானமாய் ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் இந்த சமயத்தில் தான் தேவனுடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க கூடாதபடி நம்முடைய நாவை பயன்படுத்தி இன்னும் அதிகமான தீமைகளை நம் வாழ்க்கையில் வருவித்துக் கொள்வதற்கு பிசாசு நம்மை உபயோகப்படுத்த முடியும். இதிலே ஜெயித்தான். இழந்து தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலே யோபு என்ன சொல்லுகிறான்? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மிகப்பெரிய இழப்பு, யோபின் இழப்பு ஒவ்வொருவருக்கும் தெரியும். சின்ன இழப்பல்ல. ஒரே நாளிலே அனைத்து சம்பத்தையும் இழந்து போனான். பிள்ளைகளை இழந்தான், சொத்துக்களை இழந்தான், நன்மைகளை இழந்தான், அவனுக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளையும் இழந்தான். அப்படி இழந்த சூழ்நிலையிலும் இவைகள் எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பலருடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறோம்? ஒரு இழப்பு, ஒரு தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்த உடனே நாம் ஈஸியாக முதலாவது கடவுளை குறை சொல்லி விடுகிறோம். கடவுளுக்கு நாங்கள் கடந்த நாட்களிலே பண்டலி கிராமத்திற்கு ஜபத்துக்காய் போயிருந்த பொழுது போன அந்த குடும்பத்தில் பிரவேசித்த உடனே ஒரு வாலிப சகோதரன் கடவுளுக்கு கண் இல்லையா அப்படின்னு கேட்டான். கடவுளுக்கு கண் இல்லையா, ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு. அவனுடைய எண்ணம் எல்லாம் கடவுள் தான் கஷ்டத்தை கொடுக்கிறாருன்னு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோபின் வாழ்க்கையில் அவன் கண்டு கொண்டான். அவன் சொல்லுகிறான், இவை எல்லாவற்றிலும் தேவனை குறை சொல்லவில்லை. தேவனை மாத்திரம் இல்ல, எந்த மனுஷனையும், பக்கத்து வீட்டுக்காரனையும், உங்க சொந்தக்காரரையும், உங்க உறவுகளையும் யாரையும் கூட குறை சொல்லாதீங்க. ஒருவேளை நீங்க சாப்பாட்டுக்கு இல்லாத இருக்கலாம், அவன் கோடீஸ்வரனாக வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அவனை பார்த்து அவனுக்கு அவ்வளவு இருக்குதே, நான் சாப்பாட்டுக்கு இல்லாத கிடக்கிறனே அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கூட குறை சொல்லாதீர்கள். ஏனென்று சொன்னால் உங்களையும் என்னையும் வாழ வைக்கிற ஒரு தேவன் உண்டு. அவரைத்தான் நாம் பார்த்து கிருபைக்காக வேண்டிக் கொள்ள வேண்டுமே தவிர எந்த மனுஷனையும் சரி, எந்த உறவுகளையும் சரி, தேவனையும் சரி குறை சொல்லாதபடி மிகவும் ஜாக்கிரதையா இருக்க நம்முடைய நாவுகளை காப்பாற்றிக் கொள்வதற்கு யோபுவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இவை எல்லாவற்றிலும், எல்லாம் சொல்லுங்க, இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. எந்த சூழ்நிலை ஒருவேளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இனி இப்படிப்பட்ட இழப்பையும் தனிமைப்படுத்தப்படுகிற காலங்களையும் நேரங்களையும் கடந்து போகிறவர்களாய் இருக்கலாம். அப்படி கடந்து போகும் பொழுது ஒரு பொழுதும் தயவு செய்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவனை குறை சொல்லாதிருங்கள். என்று சொன்னால் கர்த்தர் நல்லவர், 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 கோடி கோடி மடங்கு நல்லவர், அவர் மாறாதவர். அதனால் தான் பரலோகத்தில் சொல்லப்படுகிறது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிற தேவன் நல்லவரும் வல்லவரும் பரிசுத்தமுள்ளவருமாய் இருக்கிறார். அவரிடத்தில் ஏதாவது ஒரு வேற்றுமை நிழலும் இல்லை. அந்த சூழ்நிலையில நாம் என்ன செய்யணும்? இழப்பு, தனிமைப்படுத்தப்படுகிறோம். ஒருவேளை இன்னைக்கு அப்படி அந்த பாதையை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இல்ல வருகிற நாட்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகலாம். இல்ல ஏற்கனவே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பக்தன் பாருங்க, அவன் எப்படி தேவனுடைய ஆவினால் நடத்தப்பட்டதுனால அவன் எப்படி நடந்து போகிறான். சங்கீதம் 23, 3, 4, 5, 6. அவன் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை
நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த வார்த்தையை அவன் சொல்லும் பொழுது நிறைவா இல்லை, குறைவில் இருக்கிறான். குறைவில் இருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், கடவுள் என்னோடு இருக்கிறாரு, கடவுள் என்னோடு கூட இருக்கிறாரு, எனக்கு உதவி செய்வாரு, என்னை நடத்துவாரு, என் ஆத்மாவை தேற்றுவாரு, நான் பயப்பட மாட்டேன், என்னோடு கூட இருக்கிறீர், பந்தி ஆயத்தப்படுத்துவீங்க, அபிஷேகம் பண்ணுவீங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென், அல்லேலூயா. இதான் நம்முடைய உள்ளத்தில் எழும்புகிற விசுவாச வார்த்தைகள். சூழ்நிலை பரிதாபகரமாய் இருக்கிறது, வார்த்தைகள் பாசிட்டிவா இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, அநேகருடைய வாழ்க்கையில் ஈஸியாக யோசனை பண்ணிடுறாங்க. என்னங்க நானும் சாமி கும்பிட்டு பார்த்தேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. கண்டிப்பாக நடக்காது. ஏன் தெரியுமா? அத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், நடக்கலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ல, நடக்காது. எத்தனை கும்பிட்டாலும் நடக்காது. எப்போ நடக்கும் தெரியுமா? வாசித்து பாருங்க, ரோமர் 8:35-39. நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயிர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். எல்லாம் நிச்சயித்திருக்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன். அப்ப சூழ்நிலைகள் உபத்திரவம், சூழ்நிலைகள் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம், சூழ்நிலைகளில் வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், இப்படிப்பட்டதான மரணம், ஜீவன், அதிகாரம், வல்லமை, நிகழ்காரியம், வருங்காரியம், இவைகள் சூழ்நிலை. ஆனால் சூழ்நிலைகள் இயேசு மேல் வைத்திருக்கிற அன்பை நம்மில், இயேசு மேல் நாம் வைத்திருக்கிற அன்பில் இருந்து அந்த சூழ்நிலையில் நம்மை பிரிக்க முடியாதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பிரிக்க முடியாதுன்னா, ஆமாங்க எல்லா கஷ்டத்திலையும் கடவுளையும் நம்புறேன், இல்லைங்க. எல்லா சூழ்நிலையிலும் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை முக்கியமா இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவர் பற்றி நாம் சொல்லுகிறது நல்லவர். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லிட்டான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி நம்பிக்கை இருக்கணும்? எல்லாரும் சொல்றாங்க, நான் நம்புறேங்க கடவுளை, ஆனா வாயிலிருந்து அவர் வார்த்தை எப்படி இருக்குன்னு தெரியுமா? எங்கெங்க மழையே இல்லை, எப்படி பழைக்கிறது? வியாபாரமே இல்லை, என்ன பண்றதுக்கு? அது வேலையே இல்லை, எப்படி சீட்டு கட்டுறது? எனக்கு சுகர்லாம் கம்மி ஆகாதுங்க, எனக்கு இது சரியில்லைங்க, எனக்கு இவ்வளவு இருக்குதுங்க. வாயிலிருந்து வர வார்த்தைகளாம் இப்படிப்பட்ட வார்த்தைகள். ஆனால் இயேசுவின் அன்பில நான் அன்பு கூறுறேன், இயேசு நேசிக்கிறேன். இயேசு நேசிச்சாக்கா இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் வாயில் புறப்படும். அவர் சொல்லுகிறார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன், கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய், உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், பெருக பண்ணுவேன், கீழாகாமல் மேலாவாய், தீமை உன்னை அணுகாது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். இதை சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்களேன், கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சொல்லித்தான் பாருங்களேன், டெஸ்ட் பண்ணியே பாருங்க. 1 வருஷம் 2 வருஷம் வேற எந்த வாரம் கொண்டு உங்க சுகரை பத்தி, உங்க பிபி பத்தி அதுக்கான மருந்து மாத்திரைகளை எடுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆஸ்பத்திரிக்கு போங்க, ட்ரீட்மெண்ட் எடுங்க. வாயிலிருந்து வர வார்த்தை மாத்திரம் ஆண்டுடைய வார்த்தைகளாவே இருக்கட்டும். உங்க வியாதியோ உங்களுடைய பிரச்சனையோ சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லல, நானு ஒரு தடவை சொல்லுங்க டாக்டர் கிட்ட,
ஒரு தடவை சொல்லுங்க உங்க மனைவி கிட்ட, ஒரு தடவை சொல்லுங்க உங்க கணவன் கிட்ட, ஒரு தடவை சொல்லுங்க உங்க அப்பா அம்மா கிட்ட, ஒரு தடவை சொல்லுங்க உங்க பாஸ்டர் கிட்ட. போதும். மீண்டும் மீண்டும் அதை அறிக்கையாய் செய்யாதிருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தருகிற நன்மையை தடுக்கிற பாலமாக, தடுக்கிற தடை கற்களாக மாறிவிடும் என்பதை வேதத்தில் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் இவன் சொல்லுகிறான், நான் கேரண்டியா இருக்கிறேன், எனக்கு வர நன்மைகளை, இயேசுவினிடத்திலிருந்து வர நன்மைகளை எதுவும் தடுக்க முடியாது. அப்படின்னாக்கா எதுவும் பிசாசு தடுக்கிறதை காட்டிலும் என்னுடைய வாய் தடுத்துரும் அப்படின்றத அறிஞ்சுதான் அவன் சொல்றான். தடுக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. எல்லாரும் சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே, ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோமே, சூழ்நிலையை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோமே, பிரச்சனையை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோமே. ஏன் சூழ்நிலையை பிரச்சனை எல்லாம் ஜெயிக்கிறோம்? ஏன் அப்படின்னாக்கா ஏற்கனவே ஜெயித்தவர் ஆவியானவராய் நமக்குள் இருக்கிறார். இப்ப இந்த இழந்து தனித்து விடப்பட்டவருடைய வாழ்க்கை, அதான் நான் இப்ப உங்களுக்கு விளக்கினேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இழப்பு, தனிமைப்படுத்தப்படுகிற அனுபவம் எல்லாருக்கும் உண்டாகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும், எப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். அடுத்து வாசிக்கலாம். ரூத் 2:4. இப்ப தனித்து விடப்பட்டு இழந்தால் தனித்து விடப்பட்டு இருக்கிறாள் நகோமி மற்றும் ரூத் 2 பேருமே. ஒரு மருமகள் போய்விட்டாள். இவர்கள் 2 பேரும் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். கணவனை இழந்தார்கள், மாமனாரை இழந்தால், இவள் பிள்ளையை இழந்தால். இந்த 2 பெண்கள் நகோமி ரூத் 2 பேரும் கடந்து வருகிறார்கள். ஒரு தீர்மானம் எடுத்து வருகிறார்கள். இந்த இழந்து போன இன்னொரு காரியத்தை சொல்லிவிடுகிறேன். இந்த இழந்து போய் தனித்து விடப்பட்டிருக்கிற நிலைமையிலே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் நான் ஆவியின் உறுதியோடு நான் சொல்லுகிறேன், நீங்கள் சில காரியங்களை இழந்து தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தான் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை கொண்டு வரும். இவர்கள் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கிறார்கள். என்ன தீர்மானம் எடுக்கிறார்கள்? நாம் தேவனிடத்தில் போவோம். இந்த நகோமியும் ரூத்தும் இழந்து தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலே தேவனிடத்தில் வருகிறார்கள். அங்க தேவனுடைய அன்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. பாருங்க, ரூத் 2:4. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். சில காரியங்களை, நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை இழந்த சூழ்நிலையில் இருக்கிற நகோமி ரூத் 2 பேரும் எங்க வருகிறார்கள் சொன்னால், நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வருகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்து தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் டிப்ரெஷனோடு இருக்கிறீர்களா? நல்ல ஒரு வசனத்தை போதிக்கிற, ஆவியானவர் கிரியை செய்கிற ஒரு நல்ல ஒரு சபைக்குள் கடந்து போங்கள். அங்கே தேவனுடைய அன்பு உங்களுக்கு வெளிப்படும் என்று சொல்லுகிறேன். எப்படிப்பட்ட எஜமானா இருக்கிறான் பாருங்க. இந்த போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்மாதிரியாக சுட்டி காண்பிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய அந்த குணங்கள் இந்த போவாசுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டதாக இயேசுவை, இந்த போவாசை இயேசுக்கு ஒப்பிட்டு விளக்குகிறது உண்டு. இந்த எஜமானா இருக்கிறான் இவன். எப்படிப்பட்ட எஜமானா இருக்கான் பாருங்க. அறுக்கிறவர்களை பார்த்து வேலை செய்யறாங்க வேலைக்காரங்க, இவங்கெல்லாம் இவங்க காட்டில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க. வேலை என்ன சொல்றான் வந்ததுமே, ஏய் என்ன நல்லா இரு, அங்க பாரு பின்னாடி விட்டுட்டு போயிட்டு இருப்ப, என்ன உட்காந்துட்டு இருக்கிற, என்ன பேசிட்டு இருக்கிற, அப்படி தானே சொல்லுவோம். நாமெல்லாம் நம்ம காட்டில் வேலை பண்ணுறீங்க போன உடனே. எத்தனையோ எஜமானுகள் இருக்கிறீங்க, எத்தனையோ பேர் வேலை கொடுக்குற விவசாயத்தில் இருக்கிறதான எத்தனையோ பேர் இருக்கிறீங்க, எஜமானுகள் முதலாளிகளாக எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. உங்கள் வேலைக்காரங்களை எப்படி நடத்துவீங்க? எப்படி நடத்து, போனது நல்லா வேலை பண்ணு, என்ன அப்படி பண்ணல அப்படி பண்ணலன்னு குறை பார்த்து அவங்கள எந்தில் தான் ஏதாவது ஒருத்தர் சொல்லி அவங்கள இன்னும் நல்லா வேலை பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுவோம். இவன் என்ன சொல்கிறா தெரியுமா? அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இப்படிப்பட்ட எஜமானாய் நாம் வாழ கர்த்தர் நம்மை பக்குவப்படுத்துவாராக. வேலைக்காரங்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராங்க. அதுக்கு அந்த வேலைக்காரங்க இதோட டாப்பு. அவங்க எப்படிப்பட்டவங்க பாருங்க, கர்த்தருமே. வேலைக்காரங்க அப்படி ஆசீர்வதிச்சுட்டு போறாங்களா? உங்க காட்டுல, உங்க தொழில, உங்க பிசினஸ்ல, உங்க பிளான்ட்ல நீங்க வச்சு வேலை பண்ற ஆளுங்க உங்களை ஆசீர்வதிச்சுட்டு போறாங்களா? மகராசனா இருப்பார், நல்லா இருப்பார் அப்படின்னு ஆசீர்வதிச்சுட்டு போறாங்களா? சனி இப்படி புளிஞ்சு வாங்குறான், சரியா சம்பளத்தை கொடுக்கறது, இவன் கொடுக்குற சம்பளத்துக்கு மேலே வேலை வாங்குறான்,
எப்படா நேரம் ஆகும், எப்படா டைம் ஆகும் அப்படின்னு கரைச்சி கொட்டுறாங்களா? யோசித்து பாருங்க. அவங்க சொல்றாங்க, வேலைக்காரங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க வேலைக்காரங்க? என்ன சொல்றாங்க? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருனாக்க பாஸ்ட் சொல்றது ரொம்ப ஈஸிங்க. இங்க நிச்சயிட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லி பாஸ்ட் ஈஸியா சொல்லிடுவாரு. உங்ககிட்ட அடிமையாய் வேலை பண்ணுகிற, உங்கள்கிட்ட சம்பளம் வாங்கி கொண்டு உங்கள்கிட்ட கூலி வேலை செய்கிற, தன் வயிற்று பிழைப்புக்காக, தன் வாழ்வாதாரத்திற்காக உங்க கையை எதிர்பார்த்து நிற்கிற, உங்கள் கீழே வேலை செய்கிற உங்கள் வேலையாட்கள் உங்களை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு நடந்து கொள்கிற ஒரு மனப்பக்குவம், அன்பும் தேவ ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. கொலேசியர் 4:1, உங்களுக்கு பரலோகத்தில் எஜமான்கள் இருக்கிறார்கள் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். போவாசனத்திலிருந்து வந்ததான காரியம். வேலைக்காரருக்கு அவன் என்ன சொல்லுகிறான்? அவன் வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்கிறான், ஏமாத்துறதில்ல. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குதுங்க, கூலிக்காரனுடைய கூலி விடியற் காலம் மட்டும் உன் வீட்டில் இருக்கக்கூடாதான். எனக்கு பயமா இருக்கும். அதனால அதை நான் படித்து அதை நான் சில நேரத்தில் அப்படியே கடைப்பிடிக்கிறது உண்டு. ஏதாவது வேலை செஞ்சாங்களாக்கா சர்ச்சுக்கோ அதுக்கோ, அதை கொடுக்குறவரில் எனக்கு தூக்கம் வராது. அது எனக்கு ஒரு பாரமாகவே மாறி போயிடும். சீக்கிரம் அதை போய் சேர்ந்துடணும் அவங்க கைக்கு. நம்மகிட்ட என்னத்துக்கு இருக்கணும்? சில பேர்லாம் பாருங்க, இறந்தாலும் கூட நாளைக்கு வா, நாளான்னைக்கு வா, உண்மையா இல்லாமல் அப்படி சில வாய்தாக்களை சொன்ன பரவாயில்ல, இருக்கும் உண்மையை கொடுக்கறதுக்கான திராணி இருக்கும். நாளைக்கு வாத்தாரு, நாளான்னைக்கு வாத்தாரு, அது பிடிக்கல அவருக்கு. ஆண்டவர் சொல்றார், நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். எபேசியர் 6:9, எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவர்களை செய்து அவர்களும் உங்களுக்கு எஜமானர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள். மதியான சொன்னேன், எஜமான்கள் எப்படி நடக்கணும்? கடும் சொல்லை விட்டு விடுங்கள். வேலைக்காரரை பார்த்து, நம்மகிட்ட வரவங்களை பார்த்து கடிஞ்சி கடுகடுன்னு எரிஞ்சு விடுறது, கோபமா பேசுறது, இதெல்லாம் நான் விட்டுடணும். இருக்குது வாழ்க்கையில. ஏன்னா அவங்க சில நேரத்தில் அப்படி தவறு செய்யும் பொழுது, இப்போ நானும் ஒரு தொழிலை செய்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் வர கஷ்டம் இருக்க சில நேரத்தில் கோபமா டென்ஷனாக நடந்துக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகுது. ஆனால் எப்பவுமே அப்படி நடந்துக்கிறதுக்கான ஒரு மனப்போக்கும் இருக்கிறது இல்லை. அதிலிருந்து ஆவியானவர் நம்மை மாற்றி அமைக்கிறார். கடும் சொல்லை விட்டு விடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, கடும் சொல்லை விட்டு விடுங்கள். சில பேர் பாருங்க, பிள்ளைங்கிட்டே கடுகடுன்னு நடந்துக்குவாங்க, மனைவி கிட்ட கடுகடு நடந்துக்குவாங்க, புருஷன்கிட்ட கடுகடு நடந்துக்குவாங்க. ஏன் அப்படின்னாக்கா அதுல இன்னும் பழக்கப்படலை, வசனத்திலும் ஆவியிலும் இன்னும் ஊர்ல. ஒரு பாஸ்டர் சொல்லுவார், இன்னும் இது சரியா சாவலிங் பாஸ்டர் அப்படின்னு. அவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விசுவாசியோ இல்லை ஒரு அம்மாமாரோ ஏதோ சண்டை பண்ணிட்டாக்கா, இன்னும் சரியா இது வேகலை அப்படின்னு, வேகலை சாவலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப வேகிறது சாவறதெல்லாம் நமக்குள்ள ஆவியானவர் எந்த அளவுக்கு கிரியை செய்கிறவரோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நடக்கும். நம்முடைய மாம்சம் சாகிறது, நாம் இன்னும் அதிகமாக வசனத்தில் ஊறுகிறது. சரி, தீத்து 2:10, தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர் பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கும் புத்தி சொல்லு. எஜமான்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அப்ப இந்த வேலைக்காரர்களுக்கு ஆலோசனை சொல்லப்படுகிறது. சரி, எப்படி இந்த ரூத்தும் இந்த நகோமியும் போவாஸ் என்கிறதான ஒரு எஜமான் இடத்திலே, இயேசுக்கு மாதிரியாக இருக்கிற இடத்திலே தேவன் கொண்டு வருகிறார் இந்த ரூத்தையும் நகோமியும். இப்ப இவங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு இன்றைய பிரசன்ட் நான் சொன்னேன் அப்படின்னாக்கா, இழந்து தனித்து விடப்பட்ட ஒவ்வொருவரும் நல்ல ஒரு தேவனுடைய சபைக்கு வரும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு இடத்துக்கு வரும் பொழுது அங்கே அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதைத்தான் இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அங்க சொல்றா பாருங்க, போவாஸ் வரும் பொழுது, அப்ப போவாஸ் ரூத் 2:11-12, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்தில் பாருங்க, நீங்கள் ஒரு நல்ல சபையை தேடி வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ரூத்தை போல இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே போவாஸ் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்னு தெரியுமா? ஐயோ, உனக்கு தெரியாத, இன்னைக்கு அநேகர் அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க, ரூத்தை போலதான் இருக்கிறீங்க. எப்படி? ஒண்ணுமே தெரியல, எங்க போறோன்னு தெரியல, என்ன பேசுறோன்னு தெரியல, ஒன்னும் புரியல. அப்ப போவாஸ் சொல்றான், உனக்கு தெரியாத, உனக்கு ஒண்ணுமே தெரியல,
உனக்கு ஒண்ணு தெரியாத அறியாத ஜனங்களிடத்தில் வந்து எல்லாம் விவரமா எனக்கு தெரிவிக்கப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்க அமர்ந்திருக்கிற உங்களுக்கு இந்த இயேசு பற்றி அதிகமாய் தெரியாது, இந்த முறைமைகளை தெரியாது, வசனம் தெரியாது, ஆவியானவர் தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியாது, ஏதோ ஒரு இடத்தில் உங்களுடைய ஜனத்திலிருந்து எத்தனையோ வருஷ காலமாய் இருளிலும் பலவிதமான பாரம்பரியங்களிலும் வாழ்ந்து நொந்து நூலாகி வேதனைப்பட்டு கலங்கி உடைந்த உள்ளத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உன் உள்ளத்தை இயேசு அறிகிறார், இயேசு பார்க்கிறார். போவா சொல்றான், எல்லாம் தெரியுமா, உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும், உன் உள்ள எனக்கு தெரியும். நீ உடைஞ்சி போய் கணவனை இழந்து, மாமனாரை இழந்து, சொந்தத்தை இழந்து, உறவுகளை இழந்து, உன்னுடைய எல்லா விதமான நம்பிக்கையும் இழந்து நீ தனித்தவளாக இழந்தவளாக நீ தேவனிடத்தில் வந்திருக்கிறாய். தேவனிடத்தில் வந்த உனக்கு என்ன உண்டாகும்? இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாகும், நிறைவான பலன் உண்டாகும். அப்படியே உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இழந்து போன தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் சொந்தத்தை விட்டு, இனத்தை விட்டு, ஜனத்தை விட்டு ஒரு தீர்மானம் எடுத்து நான் இயேசுவை நம்ப போகிறேன், இனி இந்த இயேசு என்னை வாழ வைப்பார் என்று வந்திருக்கிற உண்மை அவர் அறிந்திருக்கிறார். உன் தேவைகளை அறிந்திருக்கிறார், உன் மனதை அறிந்திருக்கிறார், உன் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். அதற்கு தக்க நிறைவான பலனை கொடுக்கவும் அவர் உண்மையும் வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்பதை அவருடைய ஊழியக்காரனாய் நின்று அவர் சார்பாக நான் அறிவிக்கிறேன் என்று சொன்னால் யோவான் 6:37 அவரே சொல்லி இருக்கிறார். பிதாவானவர் கொடுக்கிற எவரும் என்னிடத்தில் வரும், யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் எங்க வந்திருக்கிறோம் தெரியுமா? சாதாரணமான இடத்துக்கு நாம் வரவில்லை, இயேசுவினிடத்துக்கு வந்திருக்கிறோம். இயேசுவினிடத்தில் வந்த ஒருவரையும் அவருடைய வசனம் யோவான் 6:37 படி ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. ஒருவரையும் நீங்கள் யாராய் இருந்தாலும், ஒருவேளை நான் எந்த சூழ்நிலையிலிருந்து வந்தேன் தெரியுமா, என்னுடைய பேக்ரவுண்ட் தெரியுமா, என்னுடைய பாவம் தெரியுமா, என் பிரச்சனை தெரியுமான்னு நீங்க சொல்லலாம். இயேசுவினிடத்தில் தீர்மானம் எடுத்து வந்த உங்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். நான் சொல்லலைங்க, வா ஏதாவது செய்யறேன்னா உனக்கு அப்படின்னு நான் சொல்லல. ஏதோ இயேசுவின் அன்பு என் உள்ளத்தை, எங்களுடைய உள்ளத்தை நெருக்கி ஏவுகிறதுனாலே எங்களால் இயன்ற நன்மைகளை கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் செய்கிறோமே தவிர எங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாற்ற முடியாது. இயேசுவால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, சுமைகளை, பாரங்களை மாற்றி உங்களுக்கு லகுவாக்கி கொடுக்க முடியும், உதவி செய்ய முடியும் என்பதை தைரியமாய் சொல்லுகிறேன். என்று சொன்னால் யோசுவா 1:5-6 கர்த்தர் இவ்வாறு வாக்கு கொடுக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்ட திடமுள்ளதாய் இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என்ன சொல்றாரு? நான் என்னென்னலாம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறோனோ, சிலுவையில் ரத்தம் சிந்தினதுனால என்னென்ன வாக்குத்தத்தம் இருக்குதோ அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு உங்களையும் என்னையும் கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை. நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதிப்படுத்துவோம், அவர் மேல் நம்முடைய விசுவாசத்தை இன்னும் அதிகரிப்போம். அவரை பற்றி பிடித்து கொள்கிறதிலே, கர்த்தரை நம்பி முன்னேறுவதிலே
ரூத்தை போல இன்னும் அதிகமாய் முன்னேறுவோம். ரூத்தும் நகோமியும் இழந்து தனித்து விடப்பட்டார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையில் கர்த்தரை குறை சொல்லாமல் யோபுவை போல முன்னேறினார்கள். நல்ல ஒரு சபைக்கு வந்தார்கள். நல்ல ஒரு சபையில் வந்து அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் அன்பையும் அவர்கள் கேட்டார்கள். அடுத்து அவருடைய வாழ்க்கையில் ஒன்று நடக்கிறது. இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அவர்களுக்கு நடந்தது உண்மை என்று சொன்னார். ரூத்துக்கும் நகோமிக்கும் நடந்தது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு அதே போல நம்முடைய எல்லா பின்னணியும் விட்டு ஆண்டவரை மாத்திரம் நம்பி அவரையே சார்ந்து அவரிடத்தில் வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அப்படி அவர் செய்வது சத்தியம். ஹல்லேலூயா. என்ன நடக்கிறது? ரூத் 4வது அதிகாரம் 13-14. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவள் அவரிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடந்தது. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறார். 2 காரியத்தை மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பாரப்படுத்தினார். இந்த 2 காரியங்களையும் இன்றைக்கு என்னுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் செய்வேன். அவர்கள் என்னை நகோமியை போல ரூத்தை போல என்னையே சார்ந்து கொள்ளும் பொழுது 2 காரியங்களை செய்கிறார். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணி கொண்டான். அதாவது தனக்கு சொந்தமாக அவன் ஏற்றுக்கொண்டான். இயேசு உங்களை தனக்கு சொந்தமாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். அடுத்து என்ன நடக்கிறது? அனுகிரகம் பண்ணுகிறார். எல்லாம் சொல்லுங்க, அனுகிரகம் பண்ணுகிறார். நன்மைகளை அனுகிரகம் பண்ணுகிறார். எல்லாம் சொல்லுங்க, நன்மைகளை அனுகிரகம் பண்ணுகிறார். அடுத்து தயை செய்கிறார். இந்த 2 வார்த்தைகள் தான் என் உள்ளத்தில் ஆவியானவர் போட்டார். அனுகிரகம் செய்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு இயேசுவண்டையில் வந்திருக்க நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் அனுகிரகம் செய்கிறார், தயை செய்கிறார். பாருங்க, வாழ்க்கையே மாறி போகுது. இழந்தவர்களாக தனித்து விடப்பட்டவர்களாக இயேசுவின் இடத்தில் வருகிறார்கள். இந்த இயேசுவின் அன்பு அவருடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையை மாற்றுகிறது. இயேசு அப்படியே ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், நீங்கள் வந்திருக்கிற அந்த இழந்து போன தனித்து விடப்பட்ட உடைந்த நொறுக்கப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறீர்களே, அப்படியே இயேசு உங்களை அவருக்கு சொந்தமாக ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணி உங்களுக்கு தயவு செய்து வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அவருடைய வாழ்க்கை, ஹல்லேலூயா, அவருடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறினது, அற்புதமாய் மாறினது. அவர்கள் எப்படி உனக்கு தயவு செய்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது. பாருங்க, இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கிற வாக்குத்தத்தம். நீங்க பிரபலமாவீங்க. இன்னைக்கு ஒரு காலத்துல, அதனால தான் நான் என்னை பத்தி நான் சொல்லிக்க விரும்புறது. என்னை பத்தி சொன்னனாக்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்தவன் நான். என்னை பற்றி சாட்சி சொல்கிறதுக்கு ஆவியானவர் விடுறதே இல்லை. தனியாக சில மனிதர்களை சந்திக்கும் பொழுது அவங்க சொல்லுவோம். இப்போ பாருங்கள், என் உள்ளத்தில் நான் என்ன இந்த சூழ்நிலைக்கு ஒத்ததான காரியத்தை சொல்லும்படியாக என் நாவு துடித்தாலும் ஆவியானவர் அதை அடக்கி போடுகிறார். பிரபலமாகும். இது ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை. உங்களுடைய பேர் பிரபலமாகும். இன்னைக்கு சொந்தங்களால், உறவுகளால் உங்களுடைய நன்மைகளை இழந்து தனித்து விடப்பட்டு இருக்கிறீர்களா? ஒரு நாள் உங்களுடைய, அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். இது அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு உண்டாயிருக்கிற வாக்குத்தத்தம். இயேசுவை நம்புகிறீர்களா? இயேசுவின் மீது பற்றுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? நகோமியை போல, ரூத்தை போல உங்களுடைய எல்லா சொந்தம், இனம், பந்தம், கலாச்சாரம், நம்பிக்கை விட்டு இயேசுவை மாத்திரம் அண்டிக் கொள்ளுகிறீர்களா? இயேசு உங்களை அவருக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறது மாத்திரமல்ல, உங்களை அனுகிரகம் செய்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு தயவு செய்கிறது மாத்திரமல்ல, உங்கள் பெயரை, ஹல்லேலூயா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதமே அத்தாங்க. உன் பெயரை, ஆசீர்வாதமே தெரியலன்னா எப்படிங்க பெற்றுக்கொள்வீங்க? அதுக்குத்தான் வசனத்தை வாசிங்க, தியானிங்க, வாக்குத்தத்தங்க சொல்லுங்கன்னு சொல்றது. எத்தனை தடவைனாலும் சொல்லுங்க, என் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னீங்களே, ஆயத்தன்னு சொல்லுங்க.
பயமா இருக்குதா? பயமா இருக்குதா? அட கன்றாவிய, இன்னும் வரலும் பிரசங்கம் பண்ணது என்னடா பாஸ்டர் பண்ண பிரசங்கத்தை? எங்கடா போயிட்டு அந்த மக்களை தூங்கிட்டு இருக்காங்களே இன்னும்? அவரை பார்த்து வாக்குத்தத்தம் சொல்லுங்க. என் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னீங்களே, பெருமைப்படுத்துமாப்பா. உதவி செய்வேன்னு சொன்னீங்களே, உதவி செய்யுமாப்பா. கடன் வாங்க மாட்டான்னு சொன்னீங்களே, கடன் வாங்காதற்கு உதவி செய்யுங்கப்பா. பின்ன எப்படி ஜெபிக்கிறீங்க வீட்டில எல்லாம் நீங்க? ஐயோ ஆண்டவரே என்னால தாங்கவே முடியல, அப்படியே தான் ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, விடுறதாக இல்லை. நானுமே உங்களையும் நான் விடுறதாக இல்லை. ஏதோ ஒன்று பண்ணி உங்களை ஆண்டவருக்கு உகந்த மனவாட்டிகளாக உருவாக்குவதில் பரிசுத்தாவின் துணை கொண்டு நிற்கிறேன். அப்ப சொந்தமாய் ஏற்றுக்கொண்டான் அனுகிரகம் உண்டாகிறது, தயை உண்டாகிறது, பிரபலமாகிறது, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். அவருடைய வார்த்தைங்க, நான் சொல்லலை. இது நான் கடவுளை நம்புங்க, அவர் உங்களை நல்லா வைப்பார், நான் சும்மா ஒரு கூட்டுத்தனமாக சொல்லிட்டு போல, அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் சொல்லுகிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், எஸ் அப்படி சொல்லுங்க, வாய் தருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எஸ், ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம், ஜெபிக்கும்படியாக எழுந்து நிற்போம். எஸ், 2 நாளாகும் 30:9 சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறை பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்துக்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலகுவதில்லை என்றார். இயேசு பக்கம் நீங்கள் திரும்பிட்டீங்களாக்கா அவர் என்ன பண்ணுறாரு? உங்கள் மேலே இருக்கிற அந்த பார்வையை விளக்கிறதே இல்லையா? இயேசு உங்கள் மேலே அந்த பார்வையை முகத்தை விட்டு அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விளக்கிறதே இல்லை. நம்ம மதிய சொன்னோம் கைவிடுறதில்லைன்னு சொல்லி. இப்போ என்ன பண்ணுறது? பார்வை கூட அந்த பக்கம் திரும்புறதில்லை. உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, நீ என்ன பண்ணுறீங்க, என் பிள்ளைக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது, நாளைக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது, இன்னும் என்ன என் பிள்ளைக்கு தேவை அப்படின்னு சொல்லி பிள்ளையை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு தாய் பாருங்க, தன் பிள்ளையை தாயும் தகப்பனும் எங்கேயாவது அனுப்பியிருந்தாக்கா அந்த பிள்ளைங்களை அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க மேலே. அதுவும் தாய்மாருங்க பாருங்க, பெண் பிள்ளைகள் அப்படியே கண்கூர்ந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க. தகப்பன்மாருக்கு தெரிலன்னா கூட தாய்மார் கண்டுபிடிச்சி விடுவாங்க அந்த பெண் பிள்ளைகள் என்ன செய்யுது, எங்கே போகுது, என்ன பேசுது அப்படின்னு சொல்லி. அப்போ கண் அப்படியே அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். தாயினுடைய கண்கள் தன்னுடைய பெண் பிள்ளைகள் மீது ஷார்ப்பாக இருக்கும். அதை காட்டிலும் கோடி கோடி மடங்கு ஜீவனுள்ள தேவனுடைய கண்கள் நம்மேல் இருக்கிறது. அப்படிதான் சொல்றாரு. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:10. நம்மளாம் யார் இன்னைக்கு இயேசு நம்பிங்க வந்திருக்கிறோம். அந்த வார்த்தையை பொறுமையாக உட்காந்து கேட்டங்கே நாவே இதுலேயே தெரியுது இயேசுவின் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி அனுகிரகம் நம்மேல் இருக்கிறது, அப்படி தயவு இருக்கிறது. இது ஒரு சும்மா ஒரு மேடை பேச்சு அல்லங்க, இது சத்தியம், இது ஜீவ வார்த்தைகள். இது இன்றைக்கும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற இயேசுவின் அற்புத வல்லமை, இயேசுவின் அதிசய வல்லமை, supernatural power of the living God. எரேமியா 31:4 வாசித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, எனக்கு நேரம் இல்லை அறிக்கை பண்ணுறதுக்கு. நீங்கள் எரேமியா 31:4-12 மனதில் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக இந்த நேரத்தை ஜெபிக்க போகிறேன் நான். அவர் சொல்கிறாரு, மறுபடியும் கட்டுவிப்பேன், மறுபடியும் கட்டுவிப்பேன். களிப்பு உண்டாகும், ஆடல் பாடல் உண்டாகும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆர்ப்பரிப்பீர்கள், துதி சத்தம் உண்டாகும். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. நன்றி அப்பா. விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கும். நடத்துவேன், தண்ணீர் அண்டையில் நடத்துவேன், செம்மையான வழியில் நடக்க பண்ணுவேன், பிதாவாயிருப்பேன், நீங்கள் சேஷ்ட புத்திராயிருப்பீர்கள். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. காப்பார், பலத்தனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். ஓ கம்பீரிப்பீர்கள். திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று குட்டிகள், இந்த நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும்.
நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அடுத்து சொல்றாரு 31:12. எல்லாரும் சொல்லுங்க, தோய்ந்து போவதில்லை, தோய்ந்து போவதில்லை. 2 கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் தோய்ந்து போவதில்லை, இயேசுவே நான் தோய்ந்து போவதில்லை, தோய்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, கலங்கி போவதில்லை. ஏன் அப்படி நம்ம சொல்லணும்னாக்கா, உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டே இருக்கிற, கரம் பிடித்து நடத்தி கொண்டே இருக்கிற, உங்களுடைய உள்ளத்தையும் என் உள்ளத்தையும் புரிந்து நல்ல ஒரு ஏசப்பா உண்டு. அந்த ஏசப்பா இருக்கிறதுனால அவர் மேல் நம்பிக்கை வைத்து உங்கள் பாரங்களை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவருடைய வார்த்தை அற்புதமாய் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்கள் பாரங்களை கவலைகளை இயேசு மேல் வைத்து விடுங்கள். இயேசு பார்த்து சொல்லுங்க, இயேசுவை பார்த்து 2 கரங்களை வைத்து, இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும், என் பாரங்களை மேல் வைக்கிறேன், என் கவலைகளை வைக்கிறேன், எனக்கு அனுகிரகம் பண்ணும், எனக்கு தயவு செய்யும், எனக்கு உதவி செய்யும், என் நிந்தையை மாற்றும், என் கஷ்டங்களை மாற்றும், என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றும். அப்பா அவரை பார்த்து கேளுங்க. நீங்க சொன்னீங்களே புறம்பே தள்ளுவதில் சொன்னீங்களே, மாற்றுவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, கைவிடுவதில் சொல்லி இருக்கிறீங்களே, இயேசுவின் நாமத்தில் இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்படின்னு வாய் திறந்து சொல்லுங்க. ரூத்துக்கும் நகோமிக்கும் உண்டான அதே விதமான நன்மை, வாழ்க்கையின் மாற்றம், இழந்ததை திரும்ப தந்தார், தனிமையை மாற்றினார், இழப்பை மாற்றினார், சூழ்நிலைகளை மாற்றினார். அந்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார், கூப்பிடுகிற எளியவனுடைய கூக்குரலை கேட்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். 2 கரங்களை உயர்த்தி எவ்வாறு அவரை கூப்பிட முடியுமோ, எவ்வாறு அவரிடத்தில் ஜெபிக்க முடியுமோ, எவ்வாறு அவரிடத்தில் இரக்கத்தை கேட்க முடியுமோ நீங்கள் கேட்டு பாருங்க. இன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தையின்படியே உங்களுக்கு அவருடைய அனுகிரகம், அவருடைய தயவு, அவருடைய நன்மை ஹல்லேலூயா உண்டாகிறதற்காய் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. வாஞ்சியோடு தங்கள் இருதயத்தை திறந்து தங்கள் கரங்களை விரித்து தன் கண்களை ஏறெடுத்து உதவி வரும் கண்மலைக்கு நேராய் கண்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தாவே, இயேசுவே உம்முடைய அனுகிரகம் உண்டாவதாக, உம்முடைய தயவு உண்டாவதாக. இவருடைய பெயர் பிரபலமாக கடவுது, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன், நன்மைகளை தருவேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே. அந்த வார்த்தையின்படி எரேமியா 31:4-12 வரையிலும் சொல்லப்பட்ட வார்த்தைகளின் படியே நன்மைகள் உண்டாவதாக, நன்மைகள் உண்டாவதாக, வாழ்க்கை மாற்றப்படுவதாக, தைரியமும் நம்பிக்கையும் விசுவாசமும் பரிசுத்த ஆவியின் மூலமாய் பெருகுவதாக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறதற்காய் நன்றி, அற்புதங்களை செய்கிறதற்காய் நன்றி, அதிசயங்களை செய்கிறதற்காய் நன்றி, நன்மைகளால் நிரப்புகிறதற்காய் நன்றி. மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீ தருகிற எல்லா நன்மைகளையும் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாத. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.